அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது, இதை பொட்டாக வைத்து பாருங்கள், எந்த கொம்பனாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. இந்த காலகட்டத்தில் மந்திரம் மாந்திரிகம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா முற்றிலுமா பொய் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. ஆனா அப்படி இருந்துமே ஒரு சில பேர் அவங்களுடைய அனுபவத்துல பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சமீபத்தில் நான் கூட ஒரு வீட்டுக்கு போயிருந்தேங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா பொய் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு ஒரு நாளுக்கு முன்னாடியே வந்துருச்சு. ஆனா இப்பயுமே இதை சரியாக பண்ணக்கூடிய ஆட்கள் இல்லவே இல்லை அப்படிங்கிற எண்ணத்துக்கும் நாங்கள் போயிட்டேன். ஆனால் அங்கே போனப்போ என்னோட நண்பர்கள் சொன்னாங்க, இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சூனியம் வச்சுருக்காங்கங்க அப்படின்னாங்க. நான் ஏங்க இந்த காலத்தில் அதில் சரியாக பண்ணுறதுக்குலாம் ஆளுங்களே கிடையாது, இப்போ போய் சூனியம் வச்சுருக்காங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க நாங்கள் இந்த வீட்டுக்கு வாடகைக்கு தான் குடி வந்தோம், 6 மாதத்துக்கு காலி பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கிறோம் நாங்கள். ஆனால் வீட்டுக்கு ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுது, வீட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை மதிர்ச்சி வச்சுட்டு போயிருந்தாங்க. இந்த இடத்துல தான் ஒரு பாட்டில் பார்த்தீங்கன்னா முட்டை போட்டு செடி மேலே வச்சுருந்தாங்க அப்படின்னாங்க. நான் அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாதுங்க, சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்கு வச்சுருப்பாங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்லைங்க நாங்களும் அப்படி தான் நினச்சோம், அது ஒரு பெரிய விஷயமாகவே நாங்கள் எடுத்துக்கவே கிடையாது. ஆனால் எங்கள் வீட்டில் நாங்கள் இங்கே வந்த பிறகு ஒருத்தர் மாற்றி ஒருத்தருக்கு பார்த்திங்கன்னா உடம்புல உடல்நிலை சரியில்லாமல் போயிட்டே இருக்குங்க அப்படின்னு சொன்னேன். நான் சொன்னேன், ஏங்க அது வேறு காரணமாக கூட இருக்குன்னா, இல்லவே இல்லைங்க, இது எனக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த அளவுக்கு நோய்வாய்ப்பட்டதே கிடையாது, இந்த வீட்டுக்கு வந்த பிறகு தான் எங்களுக்கு இந்த நோய்வாய்ப்படுதலே ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லினாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் இல்லைங்க, எங்கள் வீட்டில் ரிலேஷன்ஸ் யாராவது இங்கே தங்கினாங்க கூட பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் இதே மாதிரி தான் ஆகுது அப்படின்னாங்க. ரெண்டாவது நான் பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு ஒரு வேலை விஷயமா போனாலும் நான் ஒரு 2 days இருக்க வேண்டியது இருந்துச்சு. 2 நாள் நீங்கள் இங்கே தான் இருக்க போகிறீங்க, உங்களுக்கே தெரியும். அதே போல் நைட்டு கொஞ்சம் வினோதமான சத்தம்லாம் கேட்குதுன்னாங்க. சரி அதையும் எனக்கு பார்க்குறேங்க, எனக்கு எதாவது கேட்டுச்சுன்னா கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க அப்படின்றத நான் போய் படுத்தேன். நைட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த சவுண்டு ரொம்ப பெருசாலாம் எதுவுமே எனக்கு கேட்கல. ஆனால் ஏதோ ஒரு ஒளி மட்டும் ட்ராவல் ஆகிட்டு இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆச்சு. பட் என்ன நினச்சேன்னா, மெயின் ரோட்டில் தான் வண்டி போயிருக்கோம், அதோட ஷேடாக இருக்கும் அப்படின்னு நினச்சேன். மொத்தமாக நாங்கள் இருந்ததே பார்த்திங்கன்னா 2 days தான். பட் 2 days நாங்கள் வரதுக்குள்ளாரே பார்த்திங்கன்னா எனக்கு மைக்ரைன் ப்ராப்ளம் வந்துச்சு. ஆக்சுவலி எனக்கு சின்ன மைக்ரைன் கிடையாது, ஆக்சுவலி எனக்கு இது ஒத்த தலைவலின்னு சொல்லுவோம். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இது இருந்தது தான். ஒன்றும் இங்கே போய் எனக்கு வந்தது கிடையாது. ஆனால் எனக்கு அது ஸ்டாப் ஆகி நான் 8th படிக்கும்போது எனக்கு அது ஸ்டாப் ஆயிடுச்சு. திருப்பியும் எனக்கு அது வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லைங்க லைட்டாக ஹெடேக் இருக்குன்னு நான் சொன்னேன் இல்லைங்க அப்பயே அப்படின்னாரு. இல்லைங்க இது எனக்கு சின்னதுல இருந்துச்சு, இப்போ என்ன புதுசாக வந்திருக்கு அவ்வளோதாங்க அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கப்புறமேட்டு அவங்க பார்த்தீங்கன்னா, இல்லை சார் இந்த மாதிரி தான் எல்லாருக்குமே ப்ராப்ளம் வருது அப்படின்னாங்க. செகண்ட் ஒரு 1 week அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எங்கள் ஆஃபீஸில் இருக்கிற பசங்களோட நாங்கள் பார்த்தீங்கன்னா அதேமாதிரி திருவண்ணாமலை கோயிலுக்கு போயிருந்தோம். அப்பயுமேட்டு சார் எங்கள் வீட்டுக்கு வாங்க சார் அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு அந்த தடவை பசங்களோட போனோம். அந்த தடவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு சளி திருப்பி கோல்டு ஆகி ரொம்ப இரும்பி என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு 3 நாளைக்கு பேசவே முடியாத அளவுக்கும், எனக்கு மட்டும் கிடையாது எங்கள் பசங்களுக்கும் அதே மாதிரி. அதன் பிறகு எங்களுக்கே அப்புறம் தான் ஒரு விஷயம் இங்கே இருக்குது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அதில் எங்களுக்கு வர ஆரம்பிச்சது. அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெவலில் மருத்துவ செலவுகள் வந்துகிட்டே இருந்துச்சு. சொன்னாங்க, சார் நாங்கள் வெளியே போக முடியல, என்ன பண்ணுறதுனே எங்களுக்கு தெரியல சார் அப்படின்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கவலைப்படாதீங்க, உங்கள் ஒய்ஃப் வரதுக்குள்ளே இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு நம்ம சொல்யூஷன் எடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம என்றைக்குமே ஒரு வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு கெட்ட சக்தி ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அதை முழுமையாக வெளியேற்றுறதுக்கு அந்த கெட்ட ஷர்ட் துணிகள் எங்காவது வச்சுட்டு தான் போயிருப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அந்த மாதிரி வேறு ஏதாவது பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை அந்த முட்டை மட்டும் தான் பார்த்தோம் அப்படின்னாங்க. இல்லைங்க முட்டை தவிர ஏதாவது இருக்கா பாருங்க அப்படின்னதுக்கு, அதுக்கப்புறம் முழுசாக நாங்கள் தேடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிச்சனில் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு தகடு புதைச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அந்த இடம் நாங்கள் எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபுல்லாக மொழிகி இருந்துச்சு. ஆனால் மற்ற இடங்களில் டைல்ஸ் போட்டு அந்த இடத்துல மட்டும் உடஞ்சி மூடி வச்சது எங்களுக்கு நல்லா காட்டி கொடுத்துச்சு. திருப்பி அந்த இடத்துல நாங்கள் குழி நோண்டி உள்ளுக்குள்ளே பார்க்குறப்போ ஒரு சின்ன தகடில் எழுதி சுற்றி வச்சிருந்தோம். அதை கொண்டு போய் எரிச்ச பிறகு நாங்கள் என்ன பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, அங்கே இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி போக்குறதுக்கு நாங்கள் மூலிகை சம்பிராணி தான் பயன்படுத்தணும், வேறு ஒன்றுமே இல்லை. மூலிகை சம்பிராணியில் கொஞ்சம் டிஃப்ரெண்டானது. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா, குக்கல் வெள்ளரிக்கன் பூ. இது நம்ம நிறைய வீடியோ நாங்கள் சொல்லியிருக்கு இந்த வெள்ளரிக்கன் பூவோட சக்தி பற்றி. இந்த வெள்ளரிக்கன் பூவு அது கூட பார்த்திங்கன்னா குக்கல் நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இந்த அதிமதுரம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு கட்டை, அந்த கட்டையை நல்லா பவுடர் அரைச்சி போட்டுட்டு அதுவும் போட்டு, அப்புறம் பழமையான வேப்ப மரத்தோட அந்த பட்டையை அதுவும் நல்லா அரைச்சி போட்டுட்டு, அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக வீட்டில் பயன்படுத்தக்கூடிய சாம்பிராணி கட்டியை பவுட்ரு மாதிரி அரைச்சதில் போட்டுட்டு வீட்டில் ஒரு இடம் விடாமல் புகை போட சொன்னோம். இதை மாதிரி ஃபுல்லாக அரைச்சி புகை போட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடாதீங்க, வெளியே ஒரு நாள் நைட் ஸ்டே பண்ணுங்கன்னு சொல்லிட்டு புகை போட சொல்லிட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு போகிறப்ப ஒரு நியூட்ரல் ஃபீல் உங்களுக்கு வரும். இதேவே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வாரங்கள் தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னும் அவங்களும் அதே மாதிரி பண்ணாங்க. அதன் பிறகு நேற்று அவங்களுக்கு நான் கால் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, சரி இப்போ எவ்வளவோ பரவாயில்ல, எனக்கு இந்த 3 வாரமாக எனக்கு எந்த ஒரு உடல் பாதிப்புமே வரல, கொஞ்சம் இப்போ தான் ஏதோ பெருமூச்சு விடுற மாதிரி எனக்கு ஒரு உணர்வு வருது, நைட்டெல்லாம் காலை யாரோ நான் தூங்கிட்டு இருப்பேன் சார், காலை யாரோ சுரண்டுற மாதிரிலாம் ஃபீல் வந்துட்டுருச்சு, பெட்ஷீட்டை இழுக்கிற மாதிரி,
ஏதோ கருப்பாக ஒரு உருவம் மூலையில் உட்காந்துட்டு இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரிஞ்சுது. இப்போ இந்த ஒரு 3 வாரமாக எந்த ஒரு உணர்வும் இல்லை. நான் வந்து இப்போ என் ஒய்ஃப் இங்கே கூட்டு வரலான்னு இருக்கிறேன், அந்தளவுக்கு எனக்கு கொஞ்சம் நிம்மதி இருக்குங்க சார் அப்படின்னாங்க. சரிங்க, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீட்டில் பாருங்கள், இதே நிலை தொடர்ச்சினா மட்டும் வீட்டை காலி பண்ணுறது வழியே பாருங்கள். நாங்கள் அவரோட நிலைமை காலி பண்ண முடியாத நிலையில் இருக்கிறனால தான் இப்போதைக்கு இதை நாங்கள் பண்ணோம். ஆனால் இதுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடச்சிது, அதனால் இதை எடுத்து வந்தோம். ஸோ வசியம் மாந்திரிகம்லாம் வந்து இல்லவே இல்லை அப்படின்னு உங்களோட 10ஆம் பதுவாக நீங்கள் சொல்கிறதுக்கு பதிலாக அந்த அனுபவத்தில் அனுபவிச்சவங்களை யாராவது மீட் பண்ணீங்க அப்படின்னா அவங்க சொல்கிறத கேட்டுப்பார். நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, கிராமத்தில் எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகள்லாம் நடக்கும், நம்ம வீட்டில் இருக்கிறோம், நம்ம இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இதெல்லாம் இருக்கவே இருக்காது, நான் சிட்டியில் இருக்காது அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் அது கிராமம்லாம் கிடையாதுங்க, சிட்டியிலும் கூட இப்போ நடக்குது. எங்கள் ஊர் கோயம்புத்தூரில் கூட இது நடந்திருக்கு. அதனால கிராமம் சிட்டி அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஆனால் நல்ல மாந்திரிகர்கள் இப்பயுமே இருக்கிறாங்க, பணத்துக்காக எதையும் பண்ணக்கூடிய தன்மை உள்ளவங்க இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க கிட்ட போய் என்னன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும். மேபி அவங்க வந்து அந்த வீடு எங்களோடது ஏமாற்றி வாங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாச்சும் ஒரு பொய்யை சொல்லி இந்த மாதிரி ஏதாச்சும் உனக்கு சொல்லியிருக்கலாம். மாந்திரிகனும் பணம் வருதே அப்படிங்கிறதுக்காக பண்ணி கொடுத்துருக்கலாம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களையும் குறை சொல்ல முடியாது, பணத்துக்காக அவங்க பண்ணுறவங்களா இருந்திருக்கலாம். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கள இந்த மாதிரி விஷயங்கள இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி நான் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவும் சுலபமான ஒரு மையை பற்றி உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். இந்த மை வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மை தான். உங்களுக்கு வந்து எதிரிகை யாராவது இருக்கிறாங்க, அதாவது நீங்கள் உங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய பணம் கொடுக்காமல் இருக்கிறதோ, ஆஃபீஸில் முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது, உங்களோட நீங்கள் வேலைக்கு போகிறீங்க, உங்களோட மேல் அதிகாரிகள் உங்கள்கிட்ட ரொம்ப கடுமையாக நடந்துக்கிறது. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேலைக்கு போகவே எனக்கு விருப்பமே இல்லைங்க, என்கிட்ட ரொம்ப இதாக பேசுகிறாங்க, ஆனால் எனக்கு வேறு வழி கிடையாது, நான் போயே ஆகணுங்கிற நிலையில் இருக்கேன், அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறவங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகையை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிகப்பெரிய அளவு மாற்றமே உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். இது உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மூலிகை சாப நிவர்த்தி பண்ணி நீங்கள் காப்பு கட்டியிருக்கணும். மூலிகை சாப நிவர்த்தி காப்பு கட்டுறதுல நம்மளோட பழைய வீடியோடையே நாங்கள் கொடுத்துருக்கோம், எடுத்து பாருங்கள். உண்மையான முறை தான் கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 4 years பிஃபோர் உள்ள வீடியோஸ் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம இதுக்கு என்னென்ன மூலிகைகளை வேணும், அதை எப்படி பயன்படுத்தணும் உங்களுக்கு சொல்லுவோம். முதல்ல வந்து பார்த்திங்கன்னா திருக்கள்ளி செடி எங்கே உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நீங்கள் எங்கேயாவது கொஞ்சம் நீங்கள் அவுட்ரு போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து இந்த திருக்கள்ளி செடி உங்களுக்கு கிடைக்கும். அப்படி போகும்போதே நீங்கள் ரைட் சைடு பார்த்து அந்த கள்ளிச்செடி இந்த பட்டை மாதிரி அப்படியே வளர்ந்துருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கள்ளிச்செடி தான், முள்ளுலாம் இருக்காது, அப்படியே ரோடு 2 சைடுமே வளர்ந்து கிடக்கும். அந்த செடியை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து மஞ்சள் தண்ணி ஊற்றிட்டு அந்த மூலிகை சாபநிவர்த்தி மந்திரம் சொல்லிவிட்டு அந்த செடியை ஒரு ஓரமாக கிழிச்சு விட்டிங்கன்னா அதுலேருந்து பால், அந்த பாலை ஒரு சின்ன டப்பாவில் பிடிச்சி கொண்டு வந்து. இல்லை சார் எனக்கு அது கிடைக்க மாட்டேங்குது, நாங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது பிறகு சுத்தமான புணுகு பயன்படுத்தும். புணுகு கொஞ்சம் காஸ்ட்லியாக உங்களுக்கு வரும், ஆனால் நாட்டு மருந்து கடையில் சொல்லி வச்சிங்கன்னா கொடுக்கும். 10 ரூபாய்க்கும் கூட கிடைக்கும், அது பயன்படுத்தக்கூடாது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியானது தான் பயன்படுத்தணுமே. அந்த புணுகு வாங்கிக்கோங்க. செகண்டு கவுள் தும்பை. மழை வந்துச்சுனாவே கண்டிப்பாக நீங்கள் கவுள் தும்பை செடியை நிறைய இடங்களில் பார்க்கலாம். கவுள் தும்பைங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தும்பை செடி தான், வேறு ஒன்றுமே இல்லை. தும்பையில் வந்து அது ஒரு வகை தான். அந்த பூ வந்து பார்த்திங்கன்னா கவிழ்ந்து பூமியை பார்த்த மாதிரி இருக்கும், இதுதான் கவுள் தும்பை. அந்த கவுள் தும்பையோட அந்த ஒரு பூ இருக்கு இல்லைங்களா, அந்த செடி வேரோட பொறிச்சு நீங்கள் கொண்டு வந்துருங்க. இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து மூலிகை சாபனத்தில் பண்ணணும். அடுத்தது உங்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றும் இல்லையா, விளக்கு ஏற்றும்போது விளக்கை சுத்தமான எண்ணெய் ஊற்றி நார்மலான திரி போட்டு விளக்கேற்றுங்க. விளக்கு ஊற்றக்கூடிய திரியாகவே போட்டால் போதும், எண்ணெயாக இருந்தாவே போதும். அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மண்பானையோ இல்லாட்டி பித்தளை பாத்திரமோ ஒன்று எடுத்து அந்த புகை அது மேலே படுற மாதிரி காட்டுங்க. இல்லைன்னா அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் தடவி காட்டினீங்கன்னா அந்த கறி முழுக்க அதில் சேர ஆரம்பிக்கும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கவுள் தும்பையை வந்து ஒரு கல்வத்தில் போட்டுக்கோங்க. கல்வுங்கிறது ஆட்டாங்கல் அம்மிக்கால், நீங்கள் எதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம், தவறே கிடையாது. அதில் போட்டுட்டு இரும்பு ஆயுதங்கள் பயன்படுத்தவே கூடாது. அதில் போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா திருக்கள்ளிப்பாலை ஊற்றிட்டு இந்த கறியை போட்டு மெதுவாக நீங்கள் அரைக்க சார் நாங்கள் வந்து திருக்கள்ளிப்பாலை எடுக்கலைன்னா அது பிறகு நீங்கள் புணுகு சேர்த்திக்கோங்க. இதோட அளவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மை கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு நீங்களே அளவு போட்டுக்கோங்க. இதுக்கு இவ்வளோ கிராம் தான் போடணும் அப்படிங்கிற கணக்கு வந்து கிடையவே கிடையாது. நமக்கா பண்ண அந்த அளவுகள் தெரிய ஆரம்பிச்சிடும். ஸோ என்னோட குருவுமே அப்படி தான் கொடுத்தாரு. நாங்கள் அளவு கேட்டோம், எவ்வளோ சார் அளவு போடுறதுன்னு கிடையாது. இதுக்கு அளவுலாம் பார்க்க நீங்கள் அதை அரைக்க உங்களுக்கு அந்த கன்சிஸ்டன்சி வர உங்களுக்கு அந்த ஃபீல் தெரிய ஆரம்பிச்சிடும். அதை உணர்வுபூர்வமாக உணர்ந்தால் தான் நம்ம செய்யவே முடியும். அந்த உணர்வு மட்டும் நீங்கள் தான் கொண்டு வரணும் அப்படின்னாரு. உங்களுக்கு மாதிரி தான் இதை போட்டு நீங்கள் அரைக்கும் போது மனசுக்குள்ளார ஓம் சுக்கிர சூரிய சனி பகவாயே குரு சர்வலோக வசி ஓம் இந்த மந்திரத்தை வந்து சொல்லிக்கிட்டே அரைக்கணும். குறைஞ்சது ஒரு மந்திரத்தை நீங்கள் ஒரு 108 தடவையாக சொல்லியிருக்கணும். ஆனால் குறைஞ்சது ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் வர அளவுக்கு அரைக்கும் போது மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா அது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, அது உள்ள எசன்ஸ் ஃபுல்லாக ஒன்றா கலக்க ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்கள் கவுள் தும்பையை நீங்கள் அரைக்கும் போது அந்த வேறு செடி எல்லாமே அந்த வேரோட தன்மையோடையே இருக்கும். நீங்கள் திருக்கள்ளிப்பாலை ஊற்றி அரைச்சாலும் கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஒட்டும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறியினா கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டும். இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் அரைக்க இது நைஸ் ஆகிறது கணக்கில் ஒன்றோடு ஒன்றாக கலந்து இந்த தன்மையும் அந்த தன்மையும் முழுமையாக கலக்கணும். அந்தளவுக்கு அரைங்க.
கையோட நகமோ சுண்டு விரலோ படக்கூடாது. ஒரு சின்ன க்ளவுஸ் போட்டு அரைக்க ஆரம்பிங்க. இது வந்து மந்திரம் வந்து இவ்வளோ கவுண்டிங் தான் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. மந்திரத்துக்கு கவுண்டிங்கே இல்லை. மனசுக்குள்ளே மந்திரம் சொல்லிகிட்டே பண்ணுங்கள். வேறு எந்த எண்ணத்துக்கும் இடம் கொடுக்காதீங்க. திருப்பி மந்திரம் சொல்கிறேன். ஓம் சுக்கர சூரிய சனீஸ்வராய பகவதே குரு குரு சர்வலோக வசி வசி ஓம். பிரணவத்தில் ஆரம்பித்து பிரணவத்திலே முடியக்கூடிய சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரத்துக்கு மந்திர ஸ்தாபனை வர்த்தி வேண்டாம். அதனால் நீங்கள் நேரடியாக மந்திரம் சொல்லிவிட்டு இது நல்லா அரைச்சிட்டு முதல் நாள் உங்கள் பூஜையில் வச்சுட்டு இதே மந்திரத்தை ஒரு 108 தடவை சொல்லிவிட்டு மை எப்பயுமே பூஜை அறையில் தான் இருக்கணும். உடல் மனம் சுத்தம் இல்லாத நேரத்தில் மை எக்காந்து கொண்டு தொட்டுறாதீங்க. காலையில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு எந்திரிச்சு போகும்போது இதை எடுத்து ஒரு சின்ன பொட்டு மாதிரி வச்சுட்டு போங்க. போகிற எல்லா இடமும் உங்களுக்கு வெற்றியில் அமைய ஆரம்பிக்கும். டெய்லியும் இந்த மந்திரத்தை மட்டும் ஒரு 108 தடவை சொல்லிடுங்க. உடல் மனம் சுத்தி இல்லாமல் தொடவே தொடாதீங்க. இந்த மையக்கான சக்தி 48 நாட்களுக்கு நிலைக்கும். 48 நாட்களுக்குமே உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். எனக்கு எல்லாத்துலேயுமே நெகட்டிவாக வருதுங்க, நான் தொட்டதெல்லாம் நெகட்டிவாக இருக்குங்க, என்னோடய மேலதிகாரி நல்லா பேச மாட்டேங்கிறாங்க, எதுவாக இருந்தாலுமே இதை முயற்சி பண்ணுங்கள். மாற்றங்கள் கண்டிப்பாக அனுபவத்திலே உணர்வீங்க. புணுகு சுத்தமானது கிடச்சிச்சின்னா புணுகும் கூட நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு போனாலும் அதற்கு உண்டான பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். சுத்தமான தேனில் கலந்து அதுவும் நான் மிகப்பெரிய அளவு ஒரு ஆகர்ஷண சக்தி வந்தது தான் உங்களுக்கு இருக்குமே. இல்லைனாலுமே திருக்கள்ளிப்பால் ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வசிய முறைக்கு திருக்கள்ளிப்பால் தான் அதிகமாக பயன்படுத்துவாங்க. நல்ல திருக்கள்ளிப்பாலை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. திருக்கள்ளிப்பால் அல்லது புணுகு எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை பயன்படுத்தி இதை ஒரு பொட்டு மாதிரி வச்சுட்டு போங்க. மையோட தன்மை கலருக்கு மாறும். ஏன்னா நீங்கள் கவுள் தும்பையை அரைக்க அந்த பச்சை நிறம்லாம் உங்களுக்கு தெரியாது. பச்சை நிறம் போய் ஒரு ப்ரௌன் கலராக மாற ஆரம்பிச்சு. திருக்கள்ளி பாலை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த கறியை சேர்க்கும் போது தான் அது அந்த கருப்போட கலருக்கே உங்களுக்கு வருமே. இல்லாட்டி அந்த கருப்பு நிறம் இருக்காது, ப்ரௌனாக இருக்கும். இந்த ஆப்பில் நம்ம கடிச்சிட்டு வெளியே வச்சோம்னா பார்க்குறக்கு ஒரு கலர் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கும். அதனால் இது நல்லா அரைக்கிறதுல தான் உங்களுக்கு விஷயமே இருக்குது. ஒரு 1 or 2 hours நல்லா அரைச்சிருங்க. கை நகம்லாம் படாமல் அரைங்க. இதோட சக்தி எந்த அளவுக்கு உங்கள் அனுபவத்திலே உணர்வீங்க. நன்றி, வணக்கம்.